வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் ராசி பலனே நல்லா பொருந்தும், புரியும். ரொம்ப சிம்பிள். நான் லக்னத்துக்கு தான் பலன் சொல்கிறேன். ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்த்துருங்க. அந்த நான் சொல்கிற ராசியுடைய பேர் தான் லக்னத்துடைய பேரும். அது ராசி லக்னம் எப்படின்னா எடுத்துங்க. ஸோ லக்னத்துக்கு பலன் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனநிலையும் உங்கள் முயற்சியும் எப்படி இருக்கும்னு உங்கள் ராசியில் பார்க்குறது 2. 3வது உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில், அதாவது உங்கள் பர்த் சார்ட்னு சொல்கிறோம், அதில் எப்படிப்பட்ட கிரகநிலையோடு நீங்கள் பிறந்திருக்கீங்க, நல்ல அந்த அந்த யோக கிரகங்கள் எப்படி இருக்குது, பாவ கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ வலுவாக இருக்குது, எவ்வளோ யோகமாக இருக்குது, இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கு நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை பார்த்துருங்க. அடுத்தது நீங்கள் என்ன தசா புத்தியில் இருக்கீங்க அதையும் இதோட வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் சூப்பர் இம்போஸ் பண்ணி அழகாக இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். உங்கள் மண்டலம், அதாவது உங்கள் லக்னம், உங்கள் ராசி எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. lifehoroscope.in அது மட்டும் தான் என்னுடைய சைட்டு. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் மட்டும் போய் எடுத்துங்க. அது வந்து ரிகார்டிங் கன்சல்டேஷனாக இருக்கலாம், இல்லை ரிகார்டிங் வந்து ஹாரோஸ்கோப் சர்வீசஸ், அதாவது ஹாரோஸ்கோப் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் அப்படின்னா அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக ஜூன் மாத ராசி பலனை பார்ப்போம். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் டிரான்சிஷன் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாம் அப்படியே 12ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மந்த்தை. அதாவது 10ல் வந்து ராகு, 4ல் வந்து கேது, சனி வந்து 9, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து குரு 12th ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது, சுக்ரன் அங்கே தான் இருக்கார், புதன் அங்கே தான் இருக்கார், சூரியன் அங்கே தான் இருக்குது. இதில் என்னென்னா 12th to 15th 12ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட்டு சுக்ரன் வந்து மிதனத்துக்கு வந்துடும், ஃபாலோடு பை சூரியன், ஃபாலோடு பை புதன், 15ஆம் தேதி புதன் வந்து சேர்ந்துடும். ஸோ எதெல்லாம் 12th ஹவுஸில் இருந்ததோ அதெல்லாம் அப்படியே ஃபஸ்ட் ஹவுஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அப்போது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி அப்படியே ஒரு மாதிரி சுமாராக இந்த ப்ரீ ஒர்க்குன்னு ஒன்று சொல்லுவோம். ஒரு பிளான் போடுறீங்கன்னா அதுக்கு ப்ரீ ஒர்க் கொஞ்சம் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரீ ஒர்க் வந்து ஏதாவது பண்ணுற டைம் தான் இந்த 1st to 15th வச்சுக்கலாம். நீங்கள் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 15th to 30th of June தான் நீங்கள் ஆக்ஷனில் இறங்கணும். தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் ரீதியாகவோ, ஒரு ஜாப் வைஸோ, இல்லை கரியர் வைஸோ ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லை ஒரு சேஞ்ச் பண்ணணும், ஒரு முயற்சி எடுக்கணும், ஒரு கால் எடுக்கணும், ஒரு ட்ராவல் பண்ணணும், அந்த ஒரு முயற்சியை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது 15th to 30th. செகண்ட் ஆஃப் ஆஃப் ஜூன். ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்லைன்னா அதுக்குண்டான பிளான் என்ன, அதுக்குண்டான ப்ரீ ஒர்க் என்ன, அதை வந்து எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம், நம்ம எங்கே நம்ம வந்து பொசிஷன் ஆக போகிறோம், இது எல்லாமே இந்த பிளான் தான் வந்து 1 to 15. இதை நீங்கள் கரியரில் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா சனி 9ஆம் இடத்துல எந்த வகையிலும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. குரு வந்து லார்ட் ஆஃப் 10 பட் 12th ஹவுஸில் பொசிஷன் ஆகிருக்கு. 12th ஹவுஸ்னும் போது கொஞ்சம் அப்படியே சுற்றி யோசிச்சுட்டே இருக்க வைக்கும். யோசிச்சு தான் முடிவெடுக்க வைக்கும். டக்குன்னு நிற்காது, ஒரு பாயிண்ட் வந்து நிற்காது. ஏதோ ஒரு தயக்கம் இருக்கும், ஏதோ ஒரு முழு திருப்தி இல்லாமல் அப்படியே போகும். அப்புறம் ராகு 10ல் இருக்கிறதுனால உங்களுக்கு மல்டிபிள் ரூட்டில் வந்து மைண்டு டைவெர்ட் ஆகிட்டு இருக்கும். இதில் போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இல்லை ஃபாரின் போயிடலாமா, இல்லை இங்கே பிஸ்னஸ் பண்ணலாமா, ஃப்ரெண்டோட பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, ஒரு கன்ஃபியூஷன் அது ராகு பண்ணுது. இதெல்லாம் வந்து நான் அப்சர்வ் பண்ணேன். இப்போது நல்லா யோசிக்கிறதுக்கு டைம் 15 நாள் எடுத்துக்கலாம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் 16ஆம் தேதி, 15ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா ஃபேமிலி, ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி போகும். செவ்வாயால் இந்த மாதம் உங்களுக்கு ஒன்றும் தொல்லையே இல்லை. 11th ஹவுஸில் மார்ஸ் பரவாயில்ல மிதுனத்துக்கு, 10ல் ராகு, 9ல் ஸ்டடி, எங்கேயும் தொல்லை கிடையாது. குரு மட்டும் 12. அது என்னென்னா ஃபேமிலியில் வந்து பிரச்சனை இருக்குது, அது இருக்கலாம் நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் கூட பரவாயில்ல. செலவு நிறைய இருக்குது. குரு 12 விரயம், பணம் வந்து எப்படியோ விரயம் ஆகுது. இல்லை பணத்தை விரயம் பண்ணுறதுக்கே நீங்கள் ஒரு திட்டம் போடுறீங்க. அப்போ செலவு, எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நல்ல விஷயத்துக்காகவும் இருக்கலாம். ஏன்னா குரு. அப்போ ஃபேமிலியில் யாருக்காவது கல்யாணம் இருக்குது, இல்லை ஏதாவது படிப்புக்காக பேங்க் லோன் வாங்க போகிறீங்க, எஜுகேஷன் லோன் வாங்க போகிறீங்க, ஸோ அதுக்கு ஒரு லோன் அப்ரோச் பண்ணுறீங்க, அந்த மாதிரியும் இருக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாதியிலே நிற்கிது, ஃபினிஷ் பண்ணிடலாம், அதுக்கு ஒரு லோன் எடுக்கலாம். ஒரு பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், ஜுவல்ஸ் வாங்கலாம், ஜுவல் லோனை கட்டலாம். ஏற்கனவே வாங்கின கடனை வேறு ஒரு பெரிய கடன் வாங்கி சின்ன கடன் மொத்தமாக அடைச்சிடலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று இந்த பணம் வந்து அப்படி வெளியில் போகுது. ஒரு மாதிரி ஒரு வயா மீடியம் மாதிரி நீங்கள் இருப்பீங்க. ஸோ பொருளாதாரம் கையில் நிற்காது. ஆனால் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவை எடுக்கிறதுக்கோ, இல்லை செலவை செய்கிறதுக்கோ இது சரியான நேரம். டூர் கூட பண்ணலாம், சொல்ல முடியாது, டூர் கூட பண்ணலாம். இல்லை வீட்டில் நிறைய ரிப்பேர் ஒர்க்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு. இது ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன், செலவு சம்மந்தப்பட்டது. ஸோ ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது கல்யாண விஷயம் அப்போ எப்படி அது செட் ஆகுமா,
அது கைகூடி வருமா, கைகூடி முடியுமா? குரு 12. இப்போ குரு பலன் கிடையாது. பார்ட்னருக்கு குரு பலன் இருந்தால் மட்டும் தான் மிதுனத்தை இப்போ அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பார்ட்னருக்கு குரு பலன் இல்லைன்னா, இங்கேயும் குரு பலன் இல்லைன்னா, அது ஒரு மாதிரி ஒரு ஒரு சந்தேக உணர்வோடு அப்படியே இழுபறி. அது ஒன்று திருமண விஷயங்களில். அடுத்தது வந்து குடும்ப தகராறுகள்னு ஒன்றும் கிடையாது, குடும்ப பிரச்சனைகள்னு ஒன்றும் கிடையாது. செகண்ட் ஹவுஸ் சுத்தமாக இருக்குது. அங்கே ஒன்றும் உங்களுக்கு வந்து பெரிய பாதகம் இல்லை. என்னெல்லாம் உங்களுக்கு பாதகமாக நடந்தோ அதெல்லாம் இப்போ மாறப்போகுதுன்னு அர்த்தம். அதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இது ஒரு சரியான டைமா, அதை வந்து சொல்லி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் முடிக்க இது ஒரு சரியான டைமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூனில் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். 10ல் ராகு இருக்கிறதுனாலையும் குரு 12ல் இருக்கிறதுனாலையும் அது விரைய குரு. ஸோ நீங்கள் அந்த முயற்சியை செய்யலாம். உங்கள் பார்ட்னர்ஸில் 2 பேரில் ஒருத்தருக்காவது குரு பலன் உள்ள ராசியில் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. இது உங்களுக்கு ஃபேமிலி சம்மந்தப்பட்டது. அடுத்தது வந்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 12th ஹவுஸில் இருக்கிற கிரகங்களாக இருந்தாலும் சரி, சூரியன் புதன் அப்படியே டிரான்சிட் ஆகும்போது மறுபடியும் ஃபஸ்ட் ஹவுஸில் வந்தாலும் சரி, ஒன்றாவே ட்ராவல் பண்ணுறாங்க. 12னா என்னென்னா, இப்போ ஒரு 10 கடைக்கு போயிட்டு இந்த பொருள் கிடச்சிது, நான் 10 கடையிலையும் வெரிஃபை பண்ணேன். சப்போஸ் ஒரு ஷர்ட் வாங்க போகிறீங்க, 10 கடைக்கு போகிறீங்க, 10 கடையில் ஒரு ப்ளூ கலர்னு போகிறீங்க. இந்த ப்ளூ டார்க்காக இருக்குது, இது லைட்டாக இருக்குது, இதில் கோடு இருக்குது, இதில் செக்ஸ் இருக்குது, இல்லை ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, இல்லை மல்டி கலராக இருக்குது, இது லைட் ஷேடாக இருக்குது, இது மெட்டீரியல் நல்லா இல்லை, இப்படி தேடி லாஸ்ட்டில் ஒரு ஃபைனலாக முடிவு வருவீங்க தெரியுமா? அதுதான் 12. இப்போ 12 என்ன 1 to 15 வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் எப்படின்னா, ஒரு 10 அப்ளிகேஷனை வாங்கிடுறது, இல்லைனா ஒரு 10 இடத்துல ட்ரை பண்ணுறது, இதுவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், தப்பும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு டைமை 1 to 15 கொடுக்குது. 15லேருந்து என்னென்னா, ஸ்டிக் டு 1 பாயிண்ட், ரைட், இதுதான் நம்மளுது, இதுதான் நம்ம செய்ய போகிறோம், இதுதான் நம்ம ஃபியூச்சர், இதுதான் நம்ம ஃபியூச்சர் பிளான் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ஒன்று செய்கிறது. ஸோ அந்த கிளாரிட்டியை கொடுத்துட்டேன் அட்வான்ஸாக. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த மனநிலை வந்தால் என்ன பண்ணால் யோசிச்சு பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸோட, உங்கள் வெல்விஷர்ஸோட, உங்கள் டீச்சர்ஸோட, மாஸ்டர்ஸோட கன்சல்ட் பண்ணி செய்யுங்க. அடுத்த பாயிண்ட், நம்ம வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ பேடாக இல்லை, ஒரு 15 நாள் ஒரு மாதிரி இருக்குது, அப்புறம் சரியாயிடுதுன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம பார்க்கறதுனா ஹெல்த்து, ஆரோக்கியம். வந்து போன மாதம் ஏதாவது சொல்லியிருக்கோம், இந்த மந்த் ஏதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு இப்போது ராகு சனி, இந்த பக்கம் 11th ஹவுஸில் உள்ள செவ்வாயெல்லாம் ஒன்றும் ட்ரபிள் கொடுக்குற மாதிரி தெரியல. 12th ஹவுஸில் சூரியனும் புதன் சுக்கிரன் குரு 4 பேர் ஒன்றா இருக்காங்க. இதில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, சீரியஸ் ஹெல்த் இஷ்யூ ஒன்றும் தெரியல. இப்போ சீரியஸ் ஹெல்த் இஷ்யூ ஒன்றும் தெரியல. கேது மட்டும் 4th ஹவுஸில் இருக்குது. அதுக்கப்புறம் குரு மட்டும் 12th ஹவுஸில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்க தான் போகுது. அது கேது மேலே பார்வையும் பதிக்குது. ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல, உணவு சம்மந்தப்பட்ட இடம் வந்து 2nd ஹவுஸு, அங்கே வந்து செவ்வாய் பார்வை மட்டும் தான் வந்திருக்கு, வேறு ஒன்றும் பெருசாக பதியலை. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது 8th ஹவுஸை பார்க்குறோம், அங்கேயும் வந்து ஒன்றும் தோஷம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ 2ஆம் இடத்துல வெறும் செவ்வாயுடைய பார்வை தான். எனக்கு என்னமோ இது வந்து இந்த மாதம் ஒன்றும் ஆரோக்கியத்தை பெரிய சீரியஸ் ஸ்டெப்லாம் ஒன்றும் தெரியல. அன்லெஸ் நீங்கள் ரொம்ப காரமாக ஏதாவது சாப்பிட்டு ட்ரை பண்ணால் மட்டும் ஏதாவது 1-2 நாள் ஏதாவது ட்ரபிள் பண்ணலாம். அதுவும் பர்டிகுலராக கேது வந்து கண்ணியில் இருக்கிறதுனால அடி வயிறு எரிச்சல் சொல்லுவாங்க, எரிச்சல், உஷ்ணம், எரிச்சல். அது வந்து உங்களுக்கு அந்த யூரோலஜி சைட்லேயும் அந்த கழிவுகள் அகற்ற சைட்லேயும் வந்து ஏதாவது எரிச்சல் மாதிரி வரலாம். அது காரமாக ஏதாவது ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி மட்டும் தான் தெரியுது, வேறு எதுவும் தெரியல. பரவாயில்லன்னு தான் நான் சொல்கிறேன். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு இந்த மாதம் சுப செலவுகள், சுபமான ஒரு தன்மை, குடும்பத்தில் இருக்கிற சுப நிகழ்ச்சிகள், தேவையான ஆதாயமான பொருள் சேர்க்கை, தேவையான வீடுக்கு தேவையான பொருள், குறிப்பாக சொல்லணும்னா எலக்ட்ரானிக்ஸு. வீட்டில் வந்து ஜூன் ஏசி மாற்றுறோம், ஏசி வாங்கிடலாம், டிவி வாங்கிடலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாம். சில வீட்டில் வாஷிங் மிஷின், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது வாங்கக்கூடிய ஒரு அயன் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று சம்மந்தப்பட்ட கீசர், ஏதோ ஒன்று சம்மருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது வந்து சம்மர்னால கொஞ்சம் ஏசி அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு 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 அமைப்பாக தான் தெரியுது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் பெரிய டென்ஷன்லாம் இல்லை. பரபரப்பாக இருப்பீங்க, ஹாப்பியாகவும் இருப்பீங்க. போய் நல்லா செலவழித்து இந்த மாதத்தை கழிக்கிற மாதிரியான ஒரு அருமையான மாதமாக தான் நான் பார்க்குறேன். சூப்பர். சீனியர்ஸ், வயதில் மூத்தவங்களை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம், அதாவது நான் சிவனேன்னு இருக்கேன், என்னை எவனும் தொல்லை பண்ணலன்னா, எனக்கு என் பசங்களாலேயோ இல்லை வந்து என்னுடைய நண்பர்களாலேயோ எனக்கு எந்த உறவுகளாலும் எந்த தொல்லையும் இல்லைனா நான் நிம்மதியாக இருப்பேன். எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. எனக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்ல பொருளாதாரம் இருக்குது, நல்ல சேவிங்ஸ் இருக்குது. நான் யாரையும் நம்பி இல்லை. இப்போ கூட நான் ஏதோ சின்னதாக ஒரு பார்ட் டைமாக ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ஒரு கன்சல்டிங் ஃபீ மாதிரி கிடைக்குது, இல்லை ஏதோ ஒன்று நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சம்பவம் மேனேஜிங் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையோடு இருந்தீங்கன்னா தேங்க் காட், அப்படியே தான் போகும், நல்லபடியாக போய்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதிய முயற்சி ஏதாவது பெரிய லெவலில் இறங்க போகிறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. குரு 12ல் இருக்கிறதுனால முதலீடு செஞ்சு ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிச்சிடலாம் அப்படின்னு இப்போ நினைக்கிறதுக்கு பதிலாக
கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசிச்சு பண்ணால் நல்லதுன்றது என்னோட கருத்து, வேறு ஒன்றும் இல்லை. ஓவரால் மிதுனம் பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலனை கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த பொது பலனே உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். மினிமம் 50% மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு பொது பலன், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்காம பொதுவாக நடக்கிற ட்ரான்சிஷனை நான் வந்து உங்கள் ராசி அண்ட் லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கிளியராக கரெக்டாக அந்த காம்பினேஷனோட பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு நல்ல பலன் புரியும், அது பதியும். அதில் உள்ள சில இடத்துல நான் எச்சரிக்கை கொடுத்துருப்பேன், சில இடத்துல கவனமாக இருங்கன்னு சொல்லியிருப்பேன், சில இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த முயற்சிகளை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அப்படி உண்மையிலேயே ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம் வருமானதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஹாரோஸ்கோப்ஸ்லாம் பார்க்குற பழக்கம் உள்ளவங்க, அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களாம் ரெகுலராகவே ஹாரோஸ்கோப்ஸ் யாராவது ஒரு அஸ்ட்ராலஜி நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் யாருன்னு நீங்கள் செக் பண்ணிங்க, அவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா இதை உங்கள் பர்த் சார்ட்டை மட்டும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ தட் உங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு பலன் கிளியராக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த ஜென்ரல் வீடியோ பலனை நீங்கள் எப்பவுமே ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ராசி அண்ட் லக்னம் காம்போவில் நிறைய பேர் இன்னும் கூட கேட்குறீங்க, எதை பார்க்கணும் நான் கிளியராக சொல்லிட்டேன். லக்னம் தான் உங்களுடைய விதி, அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சிஷனும் நம்ம வந்து எடுத்துக்கணும், அதோட பலன் எடுத்துக்கணும். பலன் வந்து எது கொடுக்கணும்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் தான் கொடுக்கும். ராசி என்பது உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய உணர்வு நிலையும் உங்களுடைய என்ன ஆசைகளை கொடுக்கும். ஸோ அந்த ஆசைகள் எப்படி இருக்குது, ஆசையே இல்லாமல் கூட பலன் கிடைக்கும், ஆசை அதிகமாக இருந்து கூட பலன் கிடைக்காமையும் போகும். அது எல்லாமே ராசியை குறிக்கிறது. அது அந்த தெளிவை நான் தெளிவாக கொடுத்துட்றேன். லக்னம் என்பது உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது, ராசி என்பது உங்களுக்கு என்ன விருப்பம் என்பது. விரும்பாது கூட சில பேருக்கு நடக்கலாம், விரும்பி கூட சில நடக்காமையும் போகலாம். அது எல்லாமே அந்த ராசி லக்னத்துடைய காம்போ. அந்த புரிதலோடு பாருங்கள். உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே ஒரு முறையாவது நல்லா ரீட் பண்ணி நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் எந்தெந்த ஸ்டாரில் என்னென்ன டிகிரியில் எந்த ஹவுஸில் இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும்போது எந்த பிளான்ட் மேலே எந்த பிளான்ட் வந்து பொசிஷன் ஆகுதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். யோக தசையாக பாவ தசையானதும் கிளியர் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு பேசிக் கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன், அதுவும் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் இருக்குது. ஸோ ஆஸ்ட்ராலஜி ரீட் பண்ணுங்கள், அதை படிங்க, கற்றுக்குங்க, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்து நியூமராலஜி அண்ட் வாஸ்து. நிறைய பேர் வீடியோ வாங்கின பிறகு இப்படி வாங்கிட்டோம், அப்படி வாங்கிட்டோம், சவுத்தை வாங்கிட்டோம், வெஸ்ட்டை வாங்கிட்டோம், சவுத் வெஸ்ட்டை வாங்கிட்டோம், டாய்லெட் இங்கே இருக்குது, அது எதுன்னு சொல்கிறீங்க. பட் முன்னாடியே நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போய் வீடு வாங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற வீடு உங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, மனைவி, கணவன், குழந்தைகள் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய பலன் நல்லா இருக்கிறதுக்கு அதோட வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வீடியோஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் 22 வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு போர்ட்லேயே கிளாஸ் எடுத்துருக்கேன், அதையும் பார்த்து புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து சர்வீசஸ் வந்து தொடர்ந்து ஒரு டீமாக எல்லாரையும் வச்சு நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட்டாக பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் இது வந்து இந்தியா டைம்லாம் கன்வர்ஷன் பண்ணி ஒரு பஞ்சாங்க ரெடி பண்ணிலாம் பண்ணுறதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யூஎஸில் பிறந்தீங்கன்னா யூஎஸோடைய லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பேஸ் பண்ணி அந்த டைம் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி தான் ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு டீட்டெயிலான ஒரு ஹாரோஸ்கோப் வேணுனாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் அப்படின்னு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதர் சர்வீசஸ் லைக் வாய்ஸ் கிளிப் ஆர் கன்சல்டேஷன் த்ரூ ஃபோன் ஆர் டேரெக்டாக நான் மீட் பண்ணோம், எதுவாக இருந்தாலுமே அந்த கன்சல்டேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்பிளேல தெரிய நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீமோட நம்பர். ப்ளஸ் மெயில் இருக்குது, மெயிலையும் சைட்லேயும் நீங்கள் போய் த்ரூ மெயிலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு மெயில் போடலாம். இன்னொன்று சைட்லேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கிளியராக உங்களுக்கு என்ன தேவை, என்ன சர்வீஸ் வேணுன்றதையும் எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எங்களோட எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். ப்ளஸ் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஜென்யூனாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஜென்யூனாக டீட்டெயிலாக எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் வெகு சீக்கிரம் இது வந்து 1 million ரீச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நல்ல கிரேடில் நல்ல பொசிஷனில் எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.